எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, இந்த குமாரனாகிய இயேசுவை நாமத்தில் இந்த காலை நேரத்தில் உடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். இந்த காலை நேரத்தில் நீர் எங்களோடு கூட உடைய வார்த்தையை கொண்டு நீர் பேசும் அப்பா. உடைய வல்லமையான வார்த்தை, உயிர்ப்பிக்கிற வார்த்தை, மறுரூபப்படுத்துகிற வார்த்தை, பரிசுத்தப்படுத்துகிற வார்த்தை, நித்தியத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிற நல் வார்த்தையை கொண்டு இந்த காலை நேரத்தில் எங்களோடு கூட பேசும். நாங்கள் உடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்க எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டுகிறார். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கக்கூடாதபடி இருக்கிற எல்லா தடைகள் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசு, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமென். வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1வது அதிகாரம் 21வது வசனம், 22வது வசனம், 23வது வசனம், 3 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை பற்றி இங்கே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இயேசுனுடைய பிறப்பை பற்றி என்ன சொல்லியிருக்கு? இயேசு கிறிஸ்து அவருடைய பிறப்பை பற்றி சொல்லும் பொழுது அந்த 22வது வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா, அவர் தீர்க்கதரிசியினால் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படியெல்லாம் இதெல்லாம் நடந்தது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை பற்றி சொல்லும் பொழுது, இயேசு இந்த உலகத்தில் வந்து பிறப்பார், உலகத்தில் இருக்கிற ஜனங்களை பாவத்திலிருந்து ரட்சிக்கும்படியாக கடவுள் மனிதனாக வந்து பிறப்பார் என்று அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசுனுடைய பிறப்பை பற்றி தீர்க்க தரிசனமாக தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஏன் வேதம் சொல்லுகிறது? பாவத்தின் சம்பளம் இந்த உலகம், இந்த உலகத்தில் இருக்க மனிதர்கள் பாவத்தில் பிடிக்கப்பட்டிருந்தார்கள். பாவத்தினுடைய அகோர பிடியில இந்த ஜனங்கள் இருக்கிறாங்க. இந்த ஜனங்களை எப்படியாகிலும் பாவத்திலிருந்து ரட்சிக்கணும் என்பதற்காக இயேசு மனிதனாக இந்த உலகத்தில் வந்தார். அவருடைய அந்த பிறப்பை அநேக 100 ஆண்டுகளுக்கு முன்பதாக தீர்க்க தரிசனமாக அவர் வந்து பிறப்பார், பாவிகளை ரட்சிக்க இயேசு இந்த உலகத்தில் வந்து பிறப்பார் என்று தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டது. அப்படி இயேசுனுடைய பிறப்பை பற்றி தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டதை அல்லது சொல்லப்பட்டது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தா, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். பாருங்க, இயேசுவை பற்றி பல 100 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஏசாயா தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனமாக இங்கே சொல்லி இருக்கிறார். ஆமென். அவரை பற்றி, இயேசுனுடைய பிறப்பை பற்றி தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்டதை தான் இங்கே மத்தேயு தன்னுடைய சுவிசேஷத்தில் அவர் நினைவு கூர்ந்து எழுதுறார். அதுதான் நம்ம 23வது வசனத்துல படிச்சோம். என்ன படிச்சோம்? அந்த தீர்க்கதரிசி என்ன சொல்றான்? இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா?
அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை பற்றி சொல்லும் பொழுது தீர்க்க தரிசனமா சொல்றார். அவர் இம்மானுவேல். யாரு? தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்ட வார்த்தையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட பேர் என்ன? இம்மானுவேல். அப்போ இம்மானுவேல்னா என்ன அர்த்தமா? கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார். இம்மானுவேல்னா என்ன அர்த்தம்? சொல்லுங்கம்மா, என்ன அர்த்தம்? கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார். நல்லா கவனிங்க. ஆண்டவர் இந்த அண்ட சராசரங்களை எல்லாம் உண்டாக்கி எல்லாவற்றையும் கடவுள் படைத்து சிருஷ்டித்து முடிச்சிட்டு அவர் தம்மோடு கூட இருக்கும்படியாக, தான் அவர்களோடு உலாவும்படியாக மனிதனையும் கர்த்தர் உண்டாக்கினார். அல்லேலூயா. அப்போ ஆதி முதல் ஆண்டவருடைய விருப்பம் என்ன தெரியுமா? தம்முடைய பிள்ளைகளோடு அவர் என்ன செய்யணும்? இருக்கணும். ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி அந்த ஏதேன் தோட்டத்தில் ஆதாமையும் ஏவாளையும் கடவுள் முதல் மனுஷன், பூமியில கடவுள் முதல் மனிதன் ஆதாமை மண்ணினால உருவாக்கி ஏவாளை ஆதாமுடைய விழாவிலிருந்து உண்டாக்கி கணவன் மனைவியாக திருமணத்தில் இணைத்து அவர்களை ஏதேன் தோட்டத்தில் குடும்பமா வச்சு ஒவ்வொரு நாளும் அவர்களோடு கூட அவர் இருந்தார். அல்லேலூயா. அவங்களோட கூட இருந்து என்ன பண்ணாரு? அவங்களோடு பேசினாரு, சம்பாஷித்தாரு, அவங்கள ஆசீர்வதித்தாரு, அவங்களுக்கு எல்லாவற்றின் மேல அதிகாரத்தை கொடுத்தாரு. அப்போ ஆண்டவர் தம்முடைய ஜனத்தோடு இருக்க விரும்பினார். ஒவ்வொரு நாளும் குளிர்ச்சியான வேலையில தேவன் ஆதாமோடு ஏவாளோடு வந்து அவர்களோடு இருக்க விரும்பினார். பரலோகம் அவ்வளோ பெருசு. அவருக்கு பரலோகத்தில் சிங்காசனம் இருக்கிறது, கோடான கோடி தூதர்கள் இருக்கிறார். ஆனா அங்கெல்லாம் அவருக்கு இருக்கிறதுக்கு என்ன இல்லை? மனம் இல்லை. அவர் எங்க இருக்கணும்னு ஆசைப்பட்டாரு? தன் சாயலில் படைக்கப்பட்ட மனிதனோடு ஜனத்தோடு இருக்கணும்னு அவர் விரும்பினார். அல்லேலூயா. அதுக்குதான் மனிதனை உண்டாக்குனார். அதனாலதான் நம்ம ஆதியாகம புத்தகம் 3ஆம் அதிகாரத்துல நம்ம 8ஆம் வசனத்துல இப்படி படிக்கிறோம். குளிர்ச்சியான வேளையிலே, பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்திலே உலாவுகிற தேவனுடைய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். போதும் பாருங்க. அப்ப ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் ஆதாமோடு ஏவாளோட வந்து அவர்களோட இருந்து அவர்களோட என்ன பண்ணி இருக்கிறாரு? உலாவி இருக்கிறார். அப்போ ஆண்டவருடைய விருப்பம் என்ன? தம்முடைய ஜனத்தோட அவர் இருக்கணும்னு அவர் விரும்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இந்த ஜனம் என்ன பண்ணிச்சு? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம ஆண்டவர் விட்டு விலகல. ஆண்டவர் தம்முடைய ஜனத்தோட இருக்கணும்னு விரும்புறார். ஆனா அவர் விரும்பினாலும் இவங்க ஆண்டவரோட என்ன செய்யல? இல்ல. இவங்க என்ன பண்ணாங்க? ஆண்டவருடைய வார்த்தைய கீழ்ப்படியாம மீறி நடந்து அவங்க பாவம் செய்த போது வசனம் சொல்லுது. இப்ப அந்த 8ஆம் வசனத்தை படிச்சீங்கன்னா, கர்த்தருடைய சந்நிதிக்கு ஆதாமும் ஏவாளும் விலகி போனார்கள். கடவுள் என்ன விரும்புறாரு? என் ஜனத்தோட நான் இருக்கணும், என் பிள்ளைகளோட நான் இருக்கணும் அப்படின்னு விரும்புறாரு. என் பிள்ளைகளுடைய குடும்பத்துல நான் இருக்கணும், என் பிள்ளைகளுடைய வீட்டுல நான் இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்பிதான் ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்குனார். ஆனா இவங்க என்ன பண்ணாங்க பாருங்க? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம அவர் வார்த்தையை மீறி நடந்து பாவம் செய்து தேவனுடைய சந்நிதியை விட்டு என்ன பண்ணாங்க? விலகி போனாங்க. தேவனுடைய சந்ததியை விட்டு சந்நிதியை விட்டு விலகி போனாங்க. தேவனுடைய சந்நிதியில இருக்கிற வரைக்கும், ஆண்டவர் அவர்களோடு இருக்கிற வரைக்கும் அவங்க வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கையா இருந்தது. ஆண்டவர் அவர்களோடு இருக்கிற வரைக்கும் அவங்க வாழ்க்கை ஆசீர்வாதம் நிறைந்த வாழ்க்கையா இருந்தது. என்னைக்கு ஆண்டவரை விட்டு அவங்க விலகி போனாங்களோ அன்னைக்கே அவங்க வாழ்க்கையில சாபம் அவர்களுக்கு வந்தது. என்ன வந்துச்சுங்க? சொல்லுங்க, என்ன வந்தது? ஆண்டவர் அவங்க கூட இருக்கிற வரைக்கும் மரணம் இல்லாதவர்களாக இருந்தார்கள், நித்திய வாழ்வு உடையவர்களாக இருந்தார்கள். ஆனா என்னைக்கு அவங்க ஆண்டவருடைய சந்நிதியை விட்டு விலகினாங்களோ அன்னைக்கு அவங்க வாழ்க்கையில
மரணம் வந்தது. என்ன வந்துச்சு சொல்லுங்க, என்ன வந்தது? மரணம் வந்தது. ஆண்டவர் பார்த்தாரு, இந்த 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 இவங்க ஆண்டவர் சந்நிதித்து விலகி போனாங்க. சரி, இவங்க தான் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வேற யாரையாவது தெரிஞ்செடுத்து அவங்களோட கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டார். அப்போ அவருடைய கண்ணில் நோவாவுக்கு கிருபை கிடைச்சது. யாருக்கு கிருபை கிடைச்சது சொல்லுங்க, யாருக்கு கிருபை கிடைச்சது? நோவாவுக்கு கிருபை கிடைச்சது. ஆண்டவர் இந்த நோவாவோடையும் குடும்பத்தோடையும் கர்த்தர் இருக்க விருப்பப்பட்டார். ஆமென். எல்லா ஜனத்தோடையும் இருக்க விருப்பப்பட்டார். அவரை பிரசங்கம் பண்ணார். நோவா, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார், உங்களோட இருக்க விரும்புகிறார், நீங்க உங்களுடைய கடவுளாக இருக்க விரும்புகிறார், நீங்க அவருடைய ஜனமா இருக்க விரும்புகிறார், உங்க நடுவில் அவர் இருக்கணும்னு ஆசைப்படுறார். ஆனா ஒருத்தரும் இந்த அழைப்பை ஏத்துக்கிற மாதிரி இல்லை. ஒருத்தரும் ஆண்டவருடைய அழைப்பை கேட்டு ஆண்டவரோட இருக்கிறதுக்கு யாருக்கும் விருப்பம் இல்லை. இல்லை, ஆண்டவர் அவங்களோட இருக்கிறதுக்கு அனுமதிக்கல. நோவாவும் அவன் குடும்பம் மாத்திரம் ஆண்டவரோட இருக்கிறதுக்கு தங்களை அர்ப்பணிச்சாங்க. அந்த பேழையில ஆண்டவர் அவர்களோடு கூட இருந்தார். அல்லேலூயா. இப்படி வேதாகமத்துல வழி நெடுக நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளோட இருக்க விரும்பினார். ஆபிரகாமை பாருங்க, ஆபிரகாமை கர்த்தர் அவரோடு இருக்கும்படியாக அவர் மூலமாக கர்த்தருக்கென்று அவரோடு இருக்கும்படி ஒரு சந்ததியை உருவாக்கணும்னு சொல்லி ஆபிரகாமை கர்த்தர் என்ன பண்ணாரு? தெரிந்து கொண்டு ஆபிரகாமோடு கர்த்தர் இருந்தார். ஆபிரகாமை ஆசீர்வதிச்சார், அவருடைய சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிச்சார். அடுத்தது ஈசாக்க பார்க்கிறோம். ஈசாக்கோட யார் இருந்தது? கர்த்தர் இருந்தார். அப்போ அடுத்தது யோசேப்பை பார்க்கிறோம். யோசேப்போட யார் இருந்தது? யாக்கோபை பார்க்கிறோம். யாக்கோபோட யார் இருந்தது? கர்த்தர் இருந்தார். அவன் ரெட்டுத்தனையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். யோசேப்போட கர்த்தர் இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். பாருங்க, யோசேப்போட யார் இருந்தது? அப்போ நோவாவா இருக்கட்டும், ஆபிரகாமா இருக்கட்டும், அல்லது ஈசாக்கா இருக்கட்டும், யாக்கோபாக இருக்கட்டும், அவனுடைய பிள்ளை யோசேப்பா இருக்கட்டும், கர்த்தர் என்ன விரும்பினார் தெரியுமா? அவங்களோட கர்த்தர் என்ன விரும்பினாரு? அவர்களோட இருக்கணும்னு விரும்பினார். அவர்களோடு இருக்கணும்னு அவர் ஆசைப்பட்டார். கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார். ஆமே. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்த அடிமைத்தனத்து இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைகளா இருந்தாங்க. அந்த ஜனத்தை வெளியே மீட்டு கொண்டு கானானுக்கு கூட்டிட்டு போறதுக்கு ஆசைப்பட்டார். எதுக்கு தெரியுமா? இந்த ஜனத்தோட நான் என்ன பண்ணணும்? இருக்கணும். அதனாலதான் எகிப்திலிருந்து கிளம்பின உடனேயே ஆண்டவர் அவர்களோடு இருப்பதற்கு ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுங்களா? பகல்ல மேகஸ்தம்பம், இரவுல அக்னி ஸ்தம்பம். பகல்ல மேகஸ்தம்பம், இரவுல அக்னி ஸ்தம்பம். அப்போ அந்த மேகஸ்தம்பத்தை பார்த்த உடனே இந்த ஜனங்க, ஆண்டவர் நம்ம கூட என்ன செய்யறாரு? இருக்கிறார். ஆண்டவர் கானான் தேசத்துல கூட்டிட்டு போயிட்டு இந்த ஜனத்தோட இருக்கணும்னு அவர் விரும்பினார். அத காமிச்சார். எப்படி? அவங்க எகிப்தை விட்டு கிளம்பின உடனேயே ஆண்டவர் பாருங்க, மேகஸ்தம்பம். பகல்ல எப்படி இருந்தாரு? மேகஸ்தம்பம். இரவுல அக்னி ஸ்தம்பம். அவர்களோடு கர்த்தர் வழி நடந்தார், அவர்களோடு கூட இருந்தார். ஜனங்க அந்த மேகஸ்தம்பத்தை அக்னி ஸ்தம்பத்தை பார்க்கும்போது, ஒவ்வொரு முறையும் அதை பார்க்கும்போது அவங்க என்ன நினைச்சாங்க, என்ன உணர்ந்தாங்க தெரியுமா? எங்க கூட யார் இருக்கிறா? நம்ம கூட யார் இருக்கிறா? ஆண்டவர் இருக்கிறார். நம்ம கூட யார் இருக்கிறா? ஆண்டவர் இருக்கிறார். நம்ம கூட யார் இருக்கிறா? ஆண்டவர் இருக்கிறார். அடுத்தது, இந்த இஸ்ரவேல் ஜனங்களோட இருக்கிறதுக்கு கர்த்தர் ஆசாரிப்பு கூடாரத்தை தெரிந்து கொண்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் 12 கோத்திரம் பாலை இறங்கி இருப்பாங்க. நடுவுல ஆசாரிப்பு கூடாரம் இருக்கும். எது இருக்கும்? நடுவுல ஆசாரிப்பு கூடாரம் இருக்கும். ஆசாரிப்பு கூடாரத்துல தேவனுடைய மகிமை தங்கி இருக்கும். அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன, அவங்க இந்த ஆசாரிப்பு கூடாரம் சுத்தி மேல வடபக்கத்துல 3 கோத்திரம், தென் பகுதியில 3 கோத்திரம், கிழக்கு பக்கத்துல 3 கோத்திரம், இந்த பக்கம் மேற்கு பகுதியில் 3 கோத்திரம், 12 கோத்திரம் பாலை இறங்கி இருப்பாங்க. நடுவுல ஆசாரிப்பு கூடாரம். அப்போ இதை பார்க்குறவங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன தெரியும் தெரியுமா? எங்க நடுவுல யார் இருக்கிறா? கர்த்தர் அவங்கள பாளையம் இறக்குன அந்த அழகே ரொம்ப அழகா இருக்கும்.
பீலையா மலை மேல இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கிறதுக்கு வாயை திறக்கிறார். பாளையம் இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்வளவு ஒழுங்கா பாளையம் இறங்குறத பார்த்த உடனே, இறங்கி இருக்கிறத பார்த்த உடனே சபிக்க வந்தவன் வாய் அவங்களை என்ன பண்ணிட்டான்? ஆசீர்வதிச்சான். ஏன் தெரியுமா? நடுவுல ஆசாரிப்பு கூடாரம் சுத்தி இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க? பாளையம் இறங்கி இருந்தாங்க. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவுல யார் இருந்தது? ஆண்டவர் இருந்தார். ஆண்டவர் அவர்களோடு இருக்க விரும்பினார், அவர்களோடு இருந்தார். அவர் அவங்க நடுவுல இருந்ததுனால அவங்களுக்கு வந்த சாபம் என்னவா மாறிடுச்சு? சொல்லுங்கம்மா, என்னவா மாறிச்சு? ஆசீர்வாதமா மாறிச்சு. அப்ப கர்த்தர் பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் தம்முடைய ஜனமா தெரிந்து கொண்டார். அவர்களை தன்னுடைய ஜனமா இருக்கும்படி கானானுக்கு அழைச்சிட்டு போனார். அவங்க நடுவுல நான் இருக்கணும், நான் அவர்களுக்குள்ளே உலாவி அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுடைய தேவனாய் இருப்பேன். அப்போ ஆண்டவருடைய விருப்பம் ஆரம்பத்திலிருந்து, அவருடைய விருப்பம் என்னன்னா, என் ஜனத்தோட நான் என்ன பண்ணணும்? சொல்லுங்கம்மா, என்ன பண்ணணும்? என் ஜனத்தோட நான் இருக்கணும், என் ஜனத்தோட நான் இருக்கணும். அதான். ஆனா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க? ஆண்டவர் அவங்க கூட இருந்தாலும் இவங்க அவரு கூட இல்லை. பாருங்க, நல்லா கவனிங்க. வர வழியில மோசே திடீர்னு ஆண்டவர் கூப்பிட்டாருன்னு மலை மேல போயிட்டார். வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. உடனே இந்த ஜனங்க என்ன பண்ணாங்க? நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறாரு, ஆசாரிப்பு கூடாரம் இருக்கு, நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறாருன்றத மறந்து இவர்கள் கழுத்துல, காதுல, மூக்குல, கையில, காலில் மாட்டியிருந்த எல்லா பொண்ணையும் கொண்டு வந்து ஆரோன்கிட்ட கொடுத்து, ஆரோன் அதை நெருப்புல போட்ட உடனே ஒரு கன்றுக்குட்டி வந்துருச்சு. உடனே இவங்க அந்த கன்றுக்குட்டியை பார்த்த உடனே, இதுதான் எங்களை எகிப்துல இருந்து கொண்டு வந்த கடவுள் சொல்லி அதுக்கு முன்னாடி வழிபட்டு, அதுக்கு முன்னாடி அதுக்கு ஆடி பாடி நிர்வாணமாகி கர்த்தருக்கு விரோதம் இல்லாத காரியத்தை செய்தார்கள். அன்றைய தினம் 24,000 பேர் செத்து மடிந்தார்கள். அவ்வளவு ஜனத்துல, இஸ்ரவேல் ஜனத்துல 24,000 பேர், ஒரு பெரிய ஜனம் அழிஞ்சு போச்சு. சில ஜனம் முறுமுறுத்தே செத்து போச்சு. ஆண்டவர் இருக்கிறார், பார்த்து கொள்வார், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், அந்த உணர்வே இல்லை. ஆண்டவர் அவங்க கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டார். ஆனா இந்த ஜனங்க அவங்க கூட இல்லை, ஆண்டவர் கூட இல்லை. கீழ்ப்படியாம, பாவம் செய்து, கடவுளை எதிர்த்து, ஆண்டவரை முறுமுறுத்து, ஆண்டவரை விட்டு இந்த ஜனம் தூரமா போச்சு. கடைசியில எகிப்தில இருந்து கிளம்புன அத்தனை லட்சம் ஜனங்கள்ல பழைய ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா 2 பேர் தான். மற்றதெல்லாம் அந்த 40 வருஷத்துல பிறந்து வளர்ந்தவங்க தான். எங்க போனாங்க சொல்லுங்க? கானானுக்குள்ள போனாங்க. மற்றவங்களாம் என்ன ஆனாங்க? கர்த்தர் அவங்க கூட இருந்தாரு. ஆனா இவங்க ஆண்டவரோடு இல்லாம ஆண்டவர் விட்டு விலகி போனதுனால கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் வந்து அவர்கள் எல்லாரும் வழியில் அழிக்கப்பட்டு போனார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய கடவுளுடைய விருப்பம் தம்முடைய ஜனத்தோடு இருக்கணும், நம்மோடு இருக்கணும் என்று விரும்பினார். இந்த ஜனம் அவங்களோட இருக்கணும்னு எத்தனை முறை ஆண்டவர் விரும்பினாலும் பாருங்க, அவங்க கானானுக்கு வந்த பிறகு ஆண்டவர் அவர்களுக்கு தேவாலயத்தை கட்டுறதுக்கு சாலமோன் மூலமா கர்த்தர் கிருபை செஞ்சார். அப்போ தேவாலயத்தை கட்டினாங்க. அப்போ இஸ்ரவேல் தேசத்து நடுவுல என்ன இருந்துச்சு? தேவாலயம் இருந்துச்சு. அப்போ இஸ்ரவேல் நடுவுல தேவாலயம் இருக்குன்னா என்ன அர்த்தம்? இஸ்ரவேல் நடுவுல யார் வாசமா இருக்கிறா? இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவுல யார் இருக்கிறா? கர்த்தர் இருக்கிறார். ஒவ்வொரு முறையும், ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு சொன்னது என்ன தெரியுமா? நான் உங்களோடு கூட இருக்கிறேன், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஆண்டவராகிய கடவுள் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கர்த்தர் அதை சொன்னார். ஆனா இந்த ஜனங்க என்ன பண்ணிட்டாங்க? மறந்துட்டாங்க. மறந்து ஆண்டவரை விட்டு விலகி போனதுனால, அவர் போல இவங்க ஆண்டவரை மறந்து உலகத்தை பார்த்து, உலக வழிபாடை பார்த்து, இவங்க தவறான வாழ்க்கைக்கு போய் கீழ்ப்படியாம ஆண்டவரை விட்டு விலகி போனதுனால அவர்கள் தேசத்துல இல்லாமல், ஆண்டவர் இருக்கிற அந்த தேசத்துல இல்லாமல் பல இடங்கள்ல சிதறடிக்கப்பட்டார்கள். இது என்னை வரைக்கும் நடக்குது? மல்கியா காலம் வரைக்கும் நடக்குது. ஆண்டவர் தீர்க்கதரிசியின் மூலமா சொல்றார், நான் உங்களை திரும்பவும் இஸ்ரவேல் தேசத்துக்கு, யூதேயாவுக்கு நான் உங்களை என்ன பண்ணுவேன்? கூட்டிட்டு வருவேன். ஆலயம் கட்டப்படும், நான் உங்க நடுவுல இருப்பேன். ஆலயத்தை கட்டுறாங்க. அல்லேலூயா.
ஆலயத்தை என்ன பண்றாங்க? கட்டுறாங்க. செருபாபேலை கொண்டு கர்த்தர் ஆலயத்தை கட்டுறார். அது பிரதான ஆசாரியர் யோசுவா கொண்டு கர்த்தர் ஆலயத்தை கட்டுறார். ஆனாலும் இந்த ஜனங்கள் திரும்ப 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 ஆண்டவர் அவங்களோட இருக்க விரும்புறாருன்றத மறந்து, ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம, ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்காம, ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படியாம, ஆண்டவருக்கு பிரியமானதை செய்யாம, அவருக்கு விருப்பம் இல்லாததை செய்து, அவரை எதிர்த்து, அவருக்கு விரோதமாய் அவரை விட்டு விலகி போனாங்க. ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? 400 வருஷம் அவங்களோட பேசுறதே நிறுத்திட்டார். இஸ்ரவேல் ஜனங்களோட எத்தனை வருஷம் பேசாம நிறுத்திட்டாரு? சொல்லுங்க, எத்தனை வருஷம்? 400 வருஷம் ஆண்டவர் அவங்களோட பேசவே இல்லை. மல்கியாவிலிருந்து மத்தேயு சுவிசேஷம் வரைக்கும் இடைப்பட்ட காலம் 400 ஆண்டுகள் ஆண்டவர் அவங்களோட பேசத்தை நிறுத்திட்டார். வெளிப்பாடு இல்லை, தீர்க்கதரிசி இல்லை, தீர்க்க தரிசனம் இல்லை, கர்த்தருடைய வார்த்தை இல்லை, ஆராதனை இல்லை. ஒரு இருண்ட காலம் கர்த்தர் அவங்களோட பேசுறதை நிறுத்திட்டார். ஏன் தெரியுமா? கர்த்தர் ஆதாம்ல இருந்து இந்த ஜனங்களோட இருக்கணும்னு ஆசைப்பட்டு அவர்களோடு இருக்கும் போதெல்லாம் இந்த ஜனங்கள் கீழ்ப்படியாம, ஆண்டவருக்கு விரோதமா, கர்த்தருக்கு பிரியம் இல்லாம, கர்த்தருடைய வார்த்தையை வெறுத்து, கர்த்தருடைய ஆண்டவர் சொன்னார் பாருங்க, என்னுடைய வார்த்தையை, வேதத்தை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். கர்த்தரை மறந்தாங்க, ஜபத்தை விட்டுட்டாங்க, வேதம் வாசிக்கிறத விட்டுட்டாங்க, வசனத்தை கீழ்ப்படிந்து நடக்கிறத விட்டுட்டாங்க, ஆண்டோடைய வார்த்தையின்படி நடக்கிறத விட்டுட்டாங்க, ஆண்டவரை விட்டு தூரம் போனாங்க. 400 ஆண்டுகள் கர்த்தர் அமைதியா இருந்துட்டார். சும்மா இல்ல, இந்த 400 வருஷத்துல 4 ராஜாங்கத்தை அந்த ஜனங்கள் மேல அனுப்புனார். முதல் பெர்சிய சாம்ராஜ்யம் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பிடிச்சு அவங்கள அடிமையாக்கி வச்சிருந்தான். ரெண்டாவது கிரேக்க சாம்ராஜ்யம், அவங்க இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பிடிச்சு அடிமைப்படுத்தி வச்சிருந்தான். மூன்றாவது அசிரிய சாம்ராஜ்யம், இதான் ரொம்ப கொடூரமான சாம்ராஜ்யம். அவங்கள கடவுளை ஆராதனை செய்ய விடலாம, விக்கிரகத்தை வழிபடும்படி அவங்க நெருக்கினான். ஜனங்கள் அழுதார்கள். அடுத்தது ரோம சாம்ராஜ்யம், அவர்கள் ரோம சாம்ராஜ்யத்தினால ஒடுக்கப்பட்டார்கள். இந்த ரோம சாம்ராஜ்யத்துல தான் ஜனங்கள் மேசியாவை யோசிச்சாங்க. யாரை யோசிச்சாங்க? யாரை யோசிச்சாங்க? மேசியா, அபிஷேகம் பண்ணப்பட்டவர் ஒருத்தர் வருவார், அவர் எங்களை இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்குவார் என்று அவரை எதிர்பார்த்திருந்தாங்க. அப்பதான் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் உரைக்கப்பட்ட இயேசு இம்மானுவேல் இந்த உலகத்துல பிறந்தார். அல்லேலூயா. எதுக்கு வந்தார் தெரியுமா? கடவுள் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, அவர் வாசிக்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல வேதம் சொல்லுது, அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். போதும், கடவுளாகிய அவர் மனிதனாக இந்த பூமியில வந்த அவருக்கு தான் தீர்க்க தரிசனமாக வைக்கப்பட்ட பேர் என்ன பேரு? சொல்லுங்கம்மா, என்ன பேரு? இம்மானுவேல். இம்மானுவேல் என்றால் என்ன அர்த்தம்? கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. திரும்பவும் இந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் என்னத்தை சொல்ல விரும்பினார் தெரியுமா? நான் உங்க கூட இருக்க விரும்புறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உங்களோடு கூட இருக்க விரும்புறேன். நான் உங்களோடு கூட இருக்க விரும்புறேன். உங்க குடும்பத்தோட நான் இருக்க விரும்புறேன். உன் வாழ்க்கையோட நான் இருக்க விரும்புறேன். உன்னோடு கூட நான் இருக்க விரும்புறேன். அதனாலதான் அவருக்கு என்ன பேர் வச்சாங்க? இம்மானுவேல். இம்மானுவேல் என்று சொன்னால் கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவர் எப்பொழுது நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர். இந்த உலகத்துல மனிதர்கள் எல்லா நேரத்திலையும் நம்மோடு கூட என்ன செய்ய மாட்டாங்க? இருக்க மாட்டாங்க. அவர்கள் மாறி போவார்கள். ஆனால் தேவன் ஒருவர் மாத்திரம்தான் மாறாதவர். அவர் நம்மோடு கூட இருக்க விரும்புகிறார். அல்லேலூயா. அவ பாருங்க, அவர் நம்மோடு கூட. அப்ப இந்த இயேசு இந்த உலகத்துக்கு வந்தது அது எதுக்கு தெரியுமா? அவர்
கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துவதற்கு அவர் வந்தார். அல்லேலூயா. யாரோட இருக்கிறார்? ஏன்னா 400 வருஷம் இந்த ஜனங்க நினைச்சாங்க அவ்வளவுதான், கடவுள் நம்மளை கை விட்டாரு, கடவுள் நம்மளை விட்டுட்டாரு, 4 சாம்ராஜ்யம் நம்மளை அடிமைப்படுத்திட்டாங்க, நம்ம வாழ்க்கை அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு, நம்மளை காப்பாத்துறதுக்கு யாரும் இல்லை, நம்மளை ரட்சிக்கிறதுக்கு யாரும் இல்லை, நமக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லை, அவ்வளவுதான் என்று நினைத்த பொழுதுதான் இம்மானுவேல், நம்மோடு இருக்கிற கடவுள் இந்த உலகத்தில் வந்து பிறந்தார். யோவான் தன்னுடைய முதல் அதிகாரத்துல, சுவிசேஷ புஸ்தகத்துல முதல் அதிகாரம் 14ஆம் வசனத்துல இயேசுனுடைய பிறப்பை பற்றி, இயேசுவினுடைய பிறப்பை பற்றி சொல்லும்போது இப்படி சொல்றார், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார், நம்மோடு கூட இருந்தார் என்று யோவான் சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்மோடு கூட இருந்தார் என்று யோவான் சொல்லுகிறார். அவர் இயேசு கிறிஸ்து கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார் என்று இந்த வாழ்ந்த காலத்துல அவருடைய போதனையின் மூலமாக, அவர் செய்த அற்புத அடையாளங்கள் மூலமா ஆண்டவர் காண்பித்தார். என்ன, எது மூலமா காமிச்சாரு சொல்லுங்க? எது மூலமா காமிச்சாரு? அற்புத அடையாளங்கள் மூலமாக காமிச்சார். பாருங்க, 38 வருஷம் ஒருத்தன் படுக்கையா கிடக்குறான். அவன் நினைச்சான், என்னை கொண்டு போய் குளத்துல விடுறதுக்கு யாருமே இல்லை, யாரும் இல்லை எனக்கு உதவி செய்யறது, அவ்வளவுதான், நான் செத்து போறேன், இன்னும் கொஞ்ச நாள்ல நான் என்ன பண்ண போறேன், அவ்வளவுதான், என் வாழ்க்கை முடிய போகுது, எனக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லை. ஏன்னா அவன் இயேசுநாதர் வந்து கேட்ட போது அவன் சொன்ன விஷயம் தான், என்னை குளத்துல கொண்டு போய் விடுறதுக்கு யாரும் இல்லை. அவன் நினைச்சான், இனி எனக்கு வாழ்வு இல்லை, ஏன்னா வாழ்வு தர்றதுக்கு எனக்கு யாருமே இல்லை, என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சான். அப்பதான் ஆண்டவர் அவனை கிட்ட வந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்னாரு. உடனே அவன் சுகமாக எழுந்து நடந்தான். உடனே ஆண்டவர் அவனுக்கு ஒரு காரியத்தை விளங்கினாரு, யாரும் இல்லைன்னு நீ சொன்ன, ஆனா நான் கடவுள் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. அந்த 38 வருஷமா வியாதியா கிடந்த அவனுக்கு கர்த்தர் உணர்த்தினது என்ன தெரியுமா? நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன் குடும்பம் உன் கூட இல்லாம இருக்கலாம், உன் கஷ்டத்துல, உன் வறுமையில, உன்னுடைய வியாதியில, உன்னுடைய மனைவி உன் கூட இல்லாம இருக்கலாம், உன்னுடைய உறவுகள் உன்னோடு கூட இல்லாம இருக்கலாம், உன் பிள்ளைகள் உன்னோடு கூட இல்லாம இருக்கலாம், ஆனா நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. இம்மானுவேல், உன்னோடு கூட இருக்கிறேன். ஓ, உன்னோடு கூட இருக்கிற கடவுள் நான் என்று அந்த மனிதனுக்கு வெளிப்படுத்தினார். ஒரு தாய் தன் ஒரே மகன், விதவை தாய் ஒரே மகன் இழந்து அவனை பாடையில சுமந்துக்கிட்டு அந்த நாயினூர்ல இருந்து கல்லறைக்கு தூக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த தாய் அந்த பாடைக்கு பின்னாடி அழுதுட்டு நடந்து வந்துட்டு இருக்கிறான். என்ன நினைச்சிருக்கும் மனசுல? கணவன் இருந்தாரு, அவரும் என்னை விட்டுட்டு போயிட்டாரு, இந்த பையன்தான் எனக்கு எல்லாம்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்த ஒரே மகன், அவனும் இப்ப என்னை விட்டுட்டு போயிட்டான். இனி இந்த உலகத்துல எனக்கு யார் இருக்கிறா என்று நினைத்து கொண்டு நாயினூரை விட்டு வெளியே வரும்போது எதிரே இம்மானுவேல் வந்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. இம்மானுவேல் அவர் எதிர்த்து வந்து கொண்டே இருக்கிறார். வந்த உடனே நேரா வந்து அந்த பாடையை நிறுத்தினார். நிறுத்திட்டு அந்த பாடையில கிடக்கிற வாலிபனை பார்த்து சொன்னார், வாலிபனே எழுந்துரு. உடனே அவன் எழுந்துட்டான், உயிரோட வந்துட்டான். வந்த உடனே என்ன பண்ணார் தெரியுமா? அவனை பிடிச்சி கூட்டிட்டு போய் அவங்க அம்மாட்ட கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அம்மாட்ட கொடுக்குறாரு. அப்ப அந்த அம்மாவுக்கு ஆண்டவர் என்ன உணர்த்தினார் தெரியுமா? உனக்கு கணவன் இல்லைன்னு நீ நினைக்கலாம், மகன் இல்லைன்னு நினைக்கலாம், ஆனா மகளே, இம்மானுவேல் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆமென். இப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில அவர் செய்த ஒவ்வொரு அற்புதங்களும், ஒவ்வொரு அதிசயங்களும், அவர் கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறது. ஆமென். அல்லேலூயா. இயேசுவுடைய பாடு மரணம் நேரம் வந்துருச்சு.
இயேசுனுடைய பாடு மரண நேரம் வந்த உடனே நடந்தது என்ன தெரியுமா? இயேசுனுடைய பாடு மரண நேரம் வந்த உடனே நடந்த சம்பவம் என்ன தெரியுங்களா? பாருங்க, அந்த பாடு மரணத்தின் நேரத்தில் இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்னாரு, எப்பா நான் சீக்கிரமா என்ன பண்ண போறேன்? போறேன். நான் சீக்கிரமாக நான் போறேன். பாடு மரணத்தின் நேரத்தில் நான் சீக்கிரம் நான் இந்த இடத்த விட்டு என்ன செய்ய போறேன்? போறேன்னு சொன்ன உடனே அங்கிருந்த எல்லா சீஷர்களும், நல்லா கவனிங்க, அங்கிருந்த எல்லாரும் என்ன ஆயிடுச்சு தெரியுங்களா? அவங்க எல்லாரும் வேதனைப்படுறான், வருத்தப்படுறான், துக்கப்படுறான், கண்ணீர் வடிக்கிறான். ஐயோ, ஆண்டவர் நம்மளை விட்டு என்ன பண்ண போறாரு? துக்கம். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, கவலைப்படாதீங்க, நான் போவேனே ஆகில் உங்களோடு இருக்கும்படி ஒரு தேற்றவாளனை உங்களுக்காக நான் என்ன செய்வேன்? அனுப்புவேன். பாருங்க, ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் தம்முடைய ஜனத்துக்கு சொல்றது என்ன தெரியுமா? நான் உங்களோடு கூட இருக்கிறேன், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாடு மரணம் முடிச்சு அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் போனார். போன உடனே அவர் பரிசுத்த ஆவியை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அவர் சொன்னாரு, என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு நான் உங்களுக்கு பரிசுத்த ஆவியை உங்களுக்கு என்ன செய்றேன்? கொடுக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்காக பரிசுத்த ஆவியை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆமென். நான் உங்களுக்கு எதை கொடுக்கிறேன்? பரிசுத்த ஆவியை உங்களோடு கூட இருக்கும்படியாக. அப்ப பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை கர்த்தர் எதுக்கு தந்திருக்கிறார்? கடவுள் நம்மோடு கூட. ஏன்னா வசனம் சொல்லுது, நீங்க வாசிங்கன்னா தெரியும். நீங்க 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நீங்க வாசிங்கன்னா அங்க வேதம் இப்படி சொல்லுகிறது. 1 கொரிந்தியர், உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது. அல்லேலூயா. நமக்குள்ளே அவர் இருக்கிறார். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் எதை நம்ம கூட இருக்கிறார்? எதை காண்பிக்கிறார்? கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் தம்முடைய ஜனத்தின் நடுவில் ஜனத்தோடு இருக்க விரும்புகிறார். நீங்க மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தை நம்ம வாசிச்சோம். முதல் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றாரு, இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் கர்த்தர் இல்ல இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆனா அந்த மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் முடியும் போது 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், கடைசி வசனம், முதல் வசனம் கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார். கடைசி வசனம் என்ன சொல்லுது? நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த அதிகாரம் ஆரம்பிக்குது. ஆனா அந்த புஸ்தகம் முடியும் போது எப்படி முடியும் தெரியுமா? நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதியாகம புஸ்தகத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் கர்த்தர் நமக்கு சொல்ற காரியம் என்ன தெரியுமா? ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மோடு கூட இருக்க விரும்புகிறார். அப்ப நாம அவரோட என்ன செய்யணும்? சொல்லுங்கம்மா, என்ன பண்ணணும்? நீங்க நிறைய நேரம் ஆண்டவர் என் கூட இல்லைன்னு நினைக்கிறோம். நம்ம என்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையா மாறணுமோ அன்றையிலிருந்து அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் இருக்கிறார் என்பதற்கு அச்சாரமாக பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு திரும்ப வருவார். வந்து நம்ம எல்லாம் கூட்டிக் கொண்டு அவரோடு இருக்கும்படி நம்மை கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. அப்போ நித்திய காலமாய் அவர் நம்மோடு கூட, நாம அவரோடு கூட இருக்க போகிறோம். அப்போ கடவுளுடைய விருப்பம் என்ன தெரியுமா? வானத்தை பூமி அண்ட சராசரங்களை உண்டாக்கின
மெய்யான கடவுளும் நித்திய வாழ்வுமா இருக்கிற அவருடைய விருப்பம் என்ன தெரியுமா? அவர் நம்மோடு கூட இருக்கணும், நம்ம அவரோடு இருக்கணும். அல்லேலூயா. அவர் இருப்பார், மாறாதவர், ஒரு நாள் விட்டு விலகாதவர். ஆனா பிரச்சனை எங்கன்னா நம்ம கிட்ட தான். நம்ம தான் அவர் கூட இருக்க மாட்டேங்கிறோம். திடீர்னு நமக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவரை விட்டுட்டு என்ன பண்ணிடுறோம்? போயிடுறோம். கர்த்தரை விட்டுட்டு போயிடுறோம். எப்படி அந்த இளைய குமாரன் உலகத்தினுடைய ஆசை, செல்வத்தின் மேல, பணத்தின் மேல, உலகத்தினுடைய பாவத்தின் மேல, வழிபாடுகள் மேல ஆசைப்பட்டு தன் தகப்பனை விட்டு பிரிந்து போனானோ, அதுபோல நாம சில நேரங்கள்ல கர்த்தர் நம்மோடு கூட இருக்க விரும்புகிறார் என்றதை புரிந்து கொள்ளாமல் ஆண்டவரை விட்டு நாம இந்த உலகத்தினுடைய ஆசா பாசங்கள், சிற்றின்பங்கள், இந்த உலகத்தில் இருக்க பாவத்தை நாம நோக்கி பார்த்து ஆண்டவரை விட்டுட்டு நம்ம போயிடுறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதாமும் ஏவாளும் ஆண்டவரோடு இருக்கிற வரைக்கும் ஆசீர்வாதம், ஆண்டவர் அவங்களோடு இருக்கிற வரைக்கும் நித்திய வாழ்வு. என்னைக்கு ஆண்டவரை விட்டு தூரம் போனாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில மரணத்தை சந்தித்தார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, உங்களோட என்னோட தேவன் இருக்க விரும்புகிறார். அல்லேலூயா. யார் நம்மோட இருக்க விரும்புறாரு? தேவன் நம்மோடு கூட இருக்க விரும்புகிறார். ஆமென். அப்ப நாம அவரோட இருக்க என்ன பண்ணணும்? சொல்லுங்க, என்ன பண்ணணும்? நாம் அவரோடு கூட இருக்கணும். அவரோட இருக்கிறோமான்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வந்தோம், போனோம், ஆராதனையில் கலந்துக்கிட்டோன்னு ஒரு சடங்கு போல ஏதோ ஒரு கடமைக்காக வந்துருந்து போறது இல்லை. ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், நான் அவரோடு கூட இருக்கிறேனா? ஆமென். ஆண்டவர் யோவான் 15ஆம் அதிகாரத்தில் இப்படி சொன்னார், வாசிக்கலாம். என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில். அவர் பிராமிஸ் பண்றார், வாக்கு பண்றார், அவர் பிராமிஸ் பண்றார். என்ன பிராமிஸ் தெரியுமா? நான் உங்ககிட்ட, உங்களோட, உங்க குடும்பத்துல நான் என்ன செய்வேன்? நான் நிலைச்சிருப்பேன். ஆனா நீங்க என்ன பண்ணணும்? சொல்லுங்க, என்ன சொல்றாரு? நீங்க என்ன பண்ணணும்? என்னில் நிலைத்திருங்கள். நான் உங்கள நிலைச்சிருப்பேன். நான் சொன்னதான், நான் மாற மாட்டேன், நான் நிலைச்சிருப்பேன், நான் உங்களோடு கூட இருப்பேன் சொல்றாரு. ஆனா சொன்ன அந்த ஆண்டவர் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு தெரியுமா? நான் மாறாம இருப்பேன், உங்களோட இருப்பேன். ஆனா நீங்க என்னில என்ன செய்யணும்? சொல்லுங்கம்மா, என்ன பண்ணணும்? நிலைத்திருக்கணும். நீங்க என்னிலே நிலைச்சிருந்தா, நான் உங்களோட நிலைச்சிருக்கிறேன், நீங்க என்னிலே நிலைச்சிருந்தா நீங்கள் என்ன செய்வீங்க? மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். நீங்க நிலைச்சில்லைன்னா நீங்க என்ன பண்ண மாட்டீங்க? கனி கொடுக்க மாட்டீங்க. அல்லேலூயா. அப்போ நாம ஆண்டவருக்குள்ள நிலைச்சிருக்கணும்னா அவருடைய வசனம் நமக்குள்ள இருக்கணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவருக்குள்ள பார்த்து சொல்லுங்களேன், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவருக்குள்ள நாம நிலைச்சிருக்கணும்னா அவருடைய வசனம், அவருடைய வார்த்தை நமக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அவர் நிலைச்சிருக்கிறார், ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆனா நம்ம அவர்கிட்ட நிலைச்சிருக்க மாட்டேங்கிறோம். கொஞ்ச நாள் ஆண்டவர்கிட்ட இருக்கிறோம், அப்புறம் ஆண்டவர் விட்டு போயிடுறோம். ஏன்னா நமக்கு அப்பப்ப கிறுக்கு பிடிச்சிது. என்ன பிடிச்சது? நமக்கு கிறுக்கு பிடிச்சது. ஏன்னா நம்ம கிட்ட என்ன இல்லை? கர்த்தருடைய வசனம் இல்லை, வார்த்தை இல்லை. வார்த்தை இருந்துச்சுன்னா என்ன வந்தாலும் ஆண்டவரை விட்டு நம்ம என்ன செய்ய மாட்டோம்? போக மாட்டோம். ஏன்னா நமக்கு தெரியும், அவர்தான் எனக்கு நித்திய வாழ்வு, அவர்தான் எனக்கு சொத்து, அவர்தான் என்னுடைய ஆசீர்வாத ஊற்று, அவர்தான் எனக்கு எல்லாம். அல்லேலூயா. நான் நிர்மூலமாகாமல் இருப்பது அவர் மாத்திரமே. அப்ப ஆண்டவர் நம்மோடு கூட இருக்க விரும்புகிறார். இப்ப நாம அவரை விட்டுட்டு என்ன பண்ணிடக்கூடாது? போயிடக்கூடாது. பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். என்ன வந்தாலும் சரி, ஆண்டவருடைய அன்பை விட்டு
நான் போக மாட்டேன், ஆண்டவருடைய அன்பை விட்டு போக மாட்டேன். ஏன்னா அவரை போல ஒரு தெய்வம் இல்லை. அவர் எந்த சூழ்நிலையிலையும் என்னோடு கூட இருக்கிறவர், என்னை விட்டு போகாதவர், என்னை கைவிடாதவர். அப்படிப்பட்ட தெய்வத்தை விட்டுட்டு நான் போயிட முடியுமா? அற்ப சந்தோஷத்துக்காக, நிலையில்லாத ஆசீர்வாதத்துக்காக, மாயான காரியங்களை விட்டு நான் போக முடியுமா? அவருடைய அன்பை விட்டு என்னை என்ன செய்ய முடியாது, இருக்க மாட்டேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மோடு கூட இருக்க விரும்புகிறார், நம்ம குடும்பத்தில் இருக்க விரும்புகிறார். அதனால தான் அவர் சொன்னார், என் நாமத்தினாலே 2 பேராவது 3 பேராவது எங்கே கூடுகிறார்களோ அங்கே அவர் நடுவிலே நான் இருக்கிறேன். அப்போ நம்முடைய குடும்பத்தில் யார் இருக்கணும் சொல்லுங்க? யார் இருக்கணும்? ஆண்டவர் இருக்க விரும்புறார், அவர் இருக்கணும்னு வர்றாரு. ஆனா நம்ம தான் என்ன பண்ணிடுறோம் தெரியுமா? நம்மளும் நம்ம குடும்பமும் ஆண்டவரை விட்டு என்ன பண்ணிடுது? போயிடுறோம். ஆண்டவரை விட்டுட்டு. இந்த உபதேசம் கடினம், இதெல்லாம் யார் கை கொள்ள முடியும்? உலகத்துல போனா எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்னு இயேசுநாதர் காலத்திலே நிறைய பேர் இயேசுநாதரை விட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்க? போயிட்டாங்க. ஆனா இயேசுவை கடைசி வரைக்கும் பின்பற்றினவங்களுக்கு சொன்னாரு, மறுமையில எல்லாவற்றையும் நீங்கள் இரட்டத்தனையாய் பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்துல யார் நம்மளை கைவிட்டாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை ஒரு நாளும் நீங்களும் நானும் மறந்துடக்கூடாது. அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். அவர் நம்மோடு கூட என்ன செய்யறாரு? இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருந்தா அவர் என்ன செய்வார்? சங்கீதக்காரன் சொல்றார், சங்கீதம் 23ல அவர் சொல்றார் பாருங்களேன், 4வது வசனத்துல அவர் சொல்றாரு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். கையை தட்டுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்குல நடந்தாலும் என் கூட யார் இருக்கிறாங்களோ இல்லையோப்பா, நீங்க என் கூட இருக்கிறீங்க. சங்கீதக்காரன் தாவீதை கண்டுபிடிச்சாரு, ஆண்டவரே நீங்க என் கூட இருக்கிறீங்க. எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? என் வாழ்க்கையில என்ன கஷ்டம், நஷ்டம், பிரச்சனை, போராட்டம் வந்தாலும் என் ஆண்டவர் இம்மானுவேல் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நான் பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கே வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் கூட இருந்து என்ன பண்றாராம்? நீங்க முதல் வசனத்தை படிச்சீங்கன்னா அவர் சொல்றாரு, மேய்க்கிறார். ஆண்டவர் நம்ம கூட இருந்து என்ன பண்றாரு? மேய்க்கிறார், போஷிக்கிறார், தாகம் தீர்க்கிறார், நம்மளை போஷிக்கிறார், காப்பாற்றார். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தா நம்முடைய வாழ்க்கையில குறைவு வராது. குறைவு வந்தாலும் அந்த குறைவை நிறைவாக்குகிறவரா இருக்கிறார். அந்த கானா ஒரு கல்யாணத்துல இயேசு அங்க இருந்தார் பாருங்க. அவருக்கு தெரியும், எல்லா கல்யாணத்துக்கும் அவர் போல. அவருக்கு தெரியும் கானா ஒரு கல்யாணத்துல குறைவு வரும்னு தெரியும். தெரிஞ்சே போனாரு. அந்த எதுக்கு தெரியுமா? அந்த குறைவை நிறைவாக்க. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்முடைய குறைவை ஆண்டவர் நம்ம கூட இருந்தார்னா நம்மளை மேய்க்கிறவராயிருக்கிறார், நம்முடைய குறைவை நிறைவாக்குறவராக இருக்கிறார். 2வது வசனத்தை படிச்சீங்கன்னா அதுல அவர் சொல்றாரு, நம்மளை தேற்றுகிறார். 2வது வசனத்துல தேற்றுகிறார், நடத்துகிறார். அப்ப ஆண்டவர் நம்ம கூட இருந்து என்ன செய்வாருங்க? சொல்லுங்க, என்ன செய்யறாரு? நம்மளை தேற்றுறார், நம்மளை நடத்துறார். இது புரியாம ஆண்டவரை விட்டு, நம்ம கூட இருக்கிற ஆண்டவரை விட்டுட்டு நம்ம அவரை பார்க்க போறேன், இவரை பார்க்க போறேன் அப்படின்னு நம்ம போயிடுறோம். ஆனா நம்ம தேவ சமூகத்தில் ஆண்டவர் என் கூட இருக்கிறார்னு சொல்லி விசுவாசித்து நம்ம அவர் சமூகத்துல முழங்கால் படிடும் போது வேத வசனம் சொல்லுது, சங்கீதக்காரன் சொல்றாரு, நான் மரண பள்ளத்தாக்குல போனேன், கர்த்தர் என்ன தேற்றினாரு. அந்த பள்ளத்தாக்குல கர்த்தர் என்ன நடத்தினாரு. 5வது வசனத்துல சொல்றாரு, என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்திய ஆயத்தப்படுத்தினார். அல்லேலூயா. என் கூட இருந்து எப்போ இவன் சாவான், எப்போ இவன் ஒண்ணு இல்லாம போவான், எப்போ இவன் அழிஞ்சு போவான்,
இவனுடைய வாழ்க்கை தோல்வியில முடியும்னு சத்துருக்கள் எனக்கு விரோதமாக எழும்பி எனக்கு விரோதமா கங்கணம் கட்டும் போது கர்த்தர் என்னோடு கூட இருந்து அந்த சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். பந்தியை ஆயத்தப்படுத்துறாருங்க. அடுத்தது 5வது வசனத்தை படிக்கிறோம். என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. என் வாழ்க்கையில ஒரு நிறைவை தருகிறார். என் வாழ்க்கையில நிறைவை கர்த்தர் தருகிறார். சங்கீதக்காரன் வாழ்க்கையில கர்த்தர் என் கூட இருக்கிறார்னு கண்டுபிடிச்சார். என் கர்த்தர் என் கூட இருந்து என்னெல்லாம் எனக்கு செய்கிறாருன்றத இங்க அவர் சொல்றத நம்ம பார்க்கிறோம். நீங்க எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8, 9, 19 நீங்க படிச்சீங்கன்னா, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். 19ஆம் வசனம். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எரேமியா கண்டுபிடிச்சார். எரேமியாவுக்கு ஆண்டவர் சொல்றார், நான் உன் கூட இருந்து என்ன பண்ணுவேன்? நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன்னோடு கூட இருந்து என்ன பண்ணுவேன்? 3 விஷயம் சொல்றாரு. 1, நான் உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உனக்கு விரோதமா யார் எழும்பினாலும், எது வந்தாலும், என்ன பிரச்சனை, போராட்டம், கஷ்டம், அவமானம், உனக்கு விரோதமாய் யுத்தம் வந்தாலும் நான் உன்னை காக்கிறதுக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. 2வது, நான் உன் கூட இருந்து என் வார்த்தைய உன் வாயில வைக்கிறேன். நீ என்ன பண்ணுவ தெரியுமா? உன் வாயில இருக்கிற வார்த்தையினால நீ என்ன பண்ணுவ? பிடுங்கவும், இடிக்கவும், அழிக்கவும், கவிழ்க்கவும், கட்டவும், நாட்டவும், இன்றைய தினம் ஜனங்களுக்கு நடுவில் உன்னை ஏற்படுத்தினேன். நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொல்றார், நான் உன் கூட இருந்து உன்னை காப்பாத்துவேன். உன் கூட இருந்து உன் வாயில என் வார்த்தையை வைப்பேன். அந்த வார்த்தை உன் வாழ்க்கையில என்னெல்லாம் செய்யும் பாரு. பிடுங்கவும், இடிக்கவும், அழிக்கவும், கட்டவும், நாட்டவும் உன்னை அபிஷேகம் பண்றேன். ஹல்லேலூயா. உன் வாயின் மூலமாய் நீ வாயில விசுவாச அறிக்கை, கர்த்தருடைய வார்த்தை அறிக்கை செய்து நீ பெரிய காரியங்களை செய்யும்படி நான் உன்னோடு கூட இருக்கிறேன். 3வது 19ஆம் வசனத்துல சொல்றாரு, நான் உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னை என்ன செய்றேன்? உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னோடு இருக்கிறேன். செப்பனியா புத்தகத்துல 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 20ஆம் வசனம் நீங்க படிச்சீங்கன்னா அவர் சொல்றாரு, செப்பனியா 3ஆம் அதிகாரம், இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவையும் தண்டிப்பேன். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர். அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கெம்பீரமாய் களி கூறுவார். உன் சபையின் மனுஷராய் இருந்து 20வது வசனம், பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்றார். நீங்க 19ஆம் வசனத்தை படிச்சீங்கன்னா, இதோ அது கடைசி பகுதி படிச்சீங்கன்னா, அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் உண்டாக செய்வேன். ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை பார்த்து சொல்றாரு, நான் உங்க கூட இருந்து நீங்க எந்த இடத்துல தலை குனிஞ்சீங்களோ, எந்த இடத்துல நீங்க வெட்கப்பட்டு நின்னீங்களோ, அந்த இடத்துல நான் உங்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக உங்களை வைப்பேன். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இதை நம்ம உணர்றதில்லை. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நம்ம உணர்ந்துட்டோம்னா நம்ம ஒரு நாள் சோர்ந்து போக மாட்டோம், அதைரியப்பட மாட்டோம், அவிசுவாசம் உள்ளவங்களா இருக்க மாட்டோம்.
எவ்வளவு பிரச்சனை, போராட்டங்கள், தேவைகள், கஷ்டங்கள், நெருக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் நாம நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவரை நோக்கி பார்க்கிறவர்களாக நாம் இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இந்த 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 சீஷர்கள் படகுல போறாங்க. இயேசுவும் படகுல போயிட்டு இருக்கிறார். என்ன, இயேசு படுத்து தூங்கிட்டார். சீஷர்கள் பேசிக்கிட்டு படகை செலுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியே படகு போயிட்டு இருக்கு. படகு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு கடல்ல காற்று அடிக்குது, கடல் கொந்தளிக்குது, பயங்கரமான காற்று, கடல் கொந்தளிப்பு. உடனே இந்த சீஷர்கள்லாம் பயந்துட்டாங்க. என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க. படகை நிறுத்தி பார்க்குறாங்க, நங்கூரத்தை போட்டு பார்க்குறாங்க, ஒன்றும் முடியல. படகு இப்படி அப்படியே அலையுது. அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க, அவ்வளவுதான், நம்ம செத்தோம் போல. அப்பதான் அவ்வளவு நேரம் படகுல இயேசு இருக்கிறதே என்ன பண்ணிட்டாங்க சொல்லுங்கம்மா, என்ன பண்ணிட்டாங்க? மறந்துட்டாங்க. அப்புறமா தான் பேதுருக்கு ஞாபகம் வருது. ஆஹா, சர்வ வல்லமுள்ள கடவுள் நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொன்ன இம்மானுவேல் நம்ம கூட இருக்கிறாரு. அந்த இம்மானுவேலையே நம்ம என்ன பண்ணிட்டோம்? மறந்துட்டோமே. உடனே கூப்பிடுறாரு, இயேசுவே நாங்க செத்து போறோம், உமக்கு நல்ல வேலை அப்பயாச்சும் ஞாபகம் வந்து கூப்பிட்டாங்க பாருங்க. உடனே இயேசு எழுந்து நின்று காற்றையும் கடலையும் பார்த்து, இறையாதே, அமைதலா இரு என்று சொன்னார். உடனே காற்றும் கடலும் அமைதலாயிற்று. உங்களோடு கூட ஆண்டவர் இருக்கிறார். நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார்ன்றதை மறந்துட்டு புலம்பிக்கிட்டு இருக்கிறது இல்லை. ஐயோ நாங்க செத்தோம், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை. நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவரை எழுப்பி அற்புதத்தை நம்முடைய கண்கள் காண செய்ய வேண்டும். அல்லேலூயா. அதை தான் ஆண்டவர் நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொன்னார். ஆமென். அவ பாருங்க, அவ சொல்ல, நீங்க வெட்கப்பட்ட இடத்துல, தலை குனிஞ்ச இடத்துல நான் உங்களுக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக உங்க வைப்பேன்னு சொல்றார். ஆகாய் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா, செருபாபேலே நீ திடன் கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோசதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே, திடன் கொள். தேசத்தின் எல்லா ஜனங்களே, நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் கர்த்தர் சொல்லுகிறார். நல்லா கவனிங்க. பாபிலோன்ல இருந்து கோரேஸ் மூலமாக தேவனுடைய ஆலயத்தையும் அலங்கத்தையும் கட்டுறதுக்கு வர்றாங்க யூத ஜனங்கள். வந்து வேலையை ஆரம்பிக்கிறாங்க. சத்துருக்கள் எழுப்பி ஆரம்பிக்கிற வேலையை தடுத்து நிறுத்திட்டாங்க. ஆலயத்தை கட்டுறதுக்கு வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க, தடுத்து நிறுத்திட்டாங்க. இவங்க பயந்துட்டாங்க. பயந்து ஒரு மூலையில் உட்காந்துட்டாங்க. நல்லா கவனிக்கணும். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், யூதா ஜனங்களுக்கு எத்தனை முறை நான் உங்க கூட இருக்கிறேன்னு சொன்னாலும் இவங்க எதை மறந்துடுறாங்க சொல்லுங்க? எதை மறந்துடுறாங்க? ஆண்டவர் கூட இருக்கிறாருன்றத மறந்துடுறாங்க. இன்னைக்கும் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்த எத்தனை விசுவாசிகள் ஒவ்வொரு வாரமும் பிரசங்கம் கேட்டாலும் ஆண்டவர் கூட இருக்கிறாருன்றத என்ன பண்ணிடுறாங்க? மறந்துடுறாங்க. மறந்துட்டு பிரச்சனை, கஷ்டம் வரும்போது ஓடுறான், அங்க ஓடுறான், இங்க ஓடுறான். இல்ல பிரியமானவர்களே, இவங்களும் அப்படிதான். வேலையை ஆரம்பிச்சாங்க, தடை வந்துச்சு, சத்துரு எதிர்த்தான், பயந்துட்டு பின்வாங்குறாங்க. அப்பதான் ஆண்டவர் ஆகாய் தீர்க்கதரிசி மூலமா பேசுறாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? பயப்படாதீங்க, தைரியமா இருங்க, வேலையை நடத்துங்க, நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். நீங்க நிறைய நேரம் நம்முடைய குடும்பத்தை குறிச்சு, நம்ம வாழ்க்கை குறிச்சு, சில நேரம் சின்ன பிரச்சனை, போராட்டம், எதிர்ப்பு, கஷ்டம், கண்ணீர் வரும்போது சோர்ந்து போய் நாம என்ன பண்ணிடுறோம் தெரியுமா? அமைதியா உட்கார்ந்துட்டு நம்ம பயந்து தளர்ந்துடுறோம். ஆனா நல்லா கவனிங்க, ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திடன்கொள், வேலையை நடத்து. திடன்கொள், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், வேலையை என்ன செய்ய? நடத்து. வேலையை நடத்து. தைரியப்படுத்துறார், பலப்படுத்துகிறார். அப்ப நம்ம ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை பலப்படுத்துகிறவரா இருக்கிறார். ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். எதுக்கு? நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்துறேன்னு சொல்றதுக்கு.
அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள், நீங்கள் பலன் அடைவீர்கள் சொன்னார். நீங்க 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை படிச்சீங்கன்னா, 2 தீமோத்தேயு 1:7 அங்க நம்ம அப்படி படிக்கிறோம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அப்ப நம்மோடு கூட ஆண்டவர் இருந்து நம்மளை என்ன பண்றாரு? நம்மளை பலப்படுத்துறார். அல்லேலூயா. அப்போ நாம பலனை நம்மோடு இருக்கிற ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளணும். நம்ம சோர்ந்து போகும்போது, நம்ம மனம் தளர்ந்து போகும்போது நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? தேவ பலனை பெற்றுக்கொள்ளணும். எப்படி தேவ பலனை பெற்றுக்கொள்ள முடியும்? ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே நான் பலவீனமானவன், ஆண்டவரே நீர் என்னை பலப்படுத்தும் சொல்லி அவர் சமூகத்தில் உட்கார்ந்து காத்திருந்து பரிசுத்த ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில பேசி கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் தம்முடைய ஆவியினால நம்மை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். பவுல் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இது நமக்கு தெரியல, இந்த ரகசியம் தெரியல. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற ரகசியம் நமக்கு தெரியவில்லை. கொலேசியர் 1:27 இப்படி நம்ம படிக்கிறோம், வாசிக்கலாம். கொலேசியர் 1:27 புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். நல்லா கவனிங்க, ஆண்டவர் ஒரு ரகசியத்தை சொல்லி கொடுக்கிறதுக்கு ஆசைப்பட்டாரா, விருப்பப்பட்டாரா? என்ன ரகசியம்? கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். ஆண்டவர் தம்முடைய ஜனத்துக்கு ஒரு ரகசியத்தை சொல்லிக் கொடுக்க விரும்பினாரா? என்ன ரகசியம் தெரியுமா? உங்களுக்குள்ள உங்களோட யார் இருக்கிறா? சொல்லுங்க, உங்களோட யார் இருக்கிறா? உங்களோட யார் இருக்கிறா? நம்மோட யார் இருக்கிறா? நம்ம குடும்பத்துல யார் இருக்கிறா? என்ன சொல்லுங்க, யார் இருக்கிறாங்க? ஆண்டவர் இருக்கிறார். அவர் வசனம் பாருங்க, சொல்லுது, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள்ளே உங்கள் நடுவிலே இருப்பதே அந்த ரகசியம். தம்முடைய ஜனத்துக்கு ஆண்டவர் ஒரு ரகசியத்தை சொல்லி கொடுக்க விரும்பினார். என்ன தெரியுமா? மகனே மகளே, நான் எங்கேயோ உன்னை விட்டு போயிடல, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ளவராகிய ஆண்டவர், நான் உன் வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையிலும் உன்னோடு கூட இருக்கிறேன். உன் கூட இருந்து நான் உன்னை பலப்படுத்துவேன். அல்லேலூயா. நான் உன்னை பலப்படுத்துவேன். அதனாலதான் வேதத்துல வாசிக்கிறோம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். அவள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். இம்மானுவேல், தேவன் கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் இந்த காலை ஆராதனையில ஆண்டவர் என் கூட இருக்கிறார்னு விசுவாசிக்கிறீங்க? அவர் உங்க கூட இருக்கிறதுனால தான் நீங்க கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு ஆலயத்துக்கு வந்திருக்கிறீங்க. அவர் கூட இருக்கிறதுனால தான் நீங்கள் சாட்சியா வாழ்றதுக்கு கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். அப்போ இதை ஒவ்வொரு நாளும் நம்ம நினைச்சு பார்க்கணும். ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, நான் அவரோடு இருக்கணும், நான் அவரோடு இருக்கணும், நான் அவரை விட்டுறக்கூடாது, நான் அவரை விட்டு போயிடக்கூடாது. தாவீது தன் மகனாகிய சாலமோனுக்கு சாகர காலத்துல சொன்ன ஒரு அட்வைஸ் என்ன தெரியுமா? சாலமோனே, நான் ஒரு விஷயத்த உனக்கு சொல்றேன், ஆண்டவர் உன் கூட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலக மாட்டார். ஆனா நீ அவர் என்ன பண்ணிடக்கூடாது? சொல்லுங்க, என்ன பண்ணிடக்கூடாது? விட்டுறக்கூடாது. நீ அவரை விட்டுட்டீன்னா உன் வாழ்க்கை அவ்வளவுதான். நீ எந்த சூழ்நிலையிலும் யாரை விட்டுறக்கூடாது? ஆண்டவரை விட்டுறக்கூடாது. அவர் உன் கையை பிடிச்சார்னா, பிடிச்ச ஆண்டவர் கடைசி மட்டும் உன்னை நடத்த வல்லவராயிருக்கிறார். அதனாலதான் தாங்க சங்கீதத்துல எழுதினாரு, அவர் மரண பரியந்தம் நம்மை நடத்த வல்லவர், ஏன்னா அவர் நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. அன்பு தாயே, ஐயா, சகோதரியே, சகோதரனே, உன்னோடு கூட என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். இந்த ரகசியத்தை நீ புரிஞ்சுக்கணும். அவர் நம்மோடு கூட இருந்து என்ன செய்யறாரு? நம்மை பலப்படுத்துகிறார். ரோமர் 15:33 அங்க பவுல் சொல்றார், கர்த்தர் நம்ம கூட இருந்து என்ன செய்யறாரா? சமாதானத்தின் தேவன்
உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. பவுல் சொல்றாரு, கர்த்தர் உங்க கூட இருந்து உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார். இன்னைக்கு மனுஷன் சமாதானத்தை எங்கெங்கேயோ தேடிக்கிட்டு இருக்கிறான். சமாதானத்தை எங்கெங்கேயோ தேடிக்கிட்டு இருக்கிறான். ஆனா சமாதானத்தின் தேவன், சமாதானத்தை கொடுக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யோவான் 14:27 சொன்னாரு, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற மாதிரி இல்ல, என் சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமல் இருங்கள். ஏன்? சமாதானத்தின் கடவுள் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, சமாதானத்தின் கடவுள் உங்க கூட இருக்கிறார். அல்லேலூயா. சமாதானத்தின் கடவுள் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென், ஆமென். மத்தேயு 28:20 கடைசியா நம்ம வாசிச்சோம் இல்லையா? 28 இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். என்ன சொன்னார் தெரியுமா? நீங்க ஊழியம் செய்யணும், நீங்க ஊழியம் செய்யணும். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசியும் ஆத்துமா ஆதாயம் பண்ணணும். ஒரு ஆத்துமாவை ஆலயத்துக்கு கூட்டிட்டு வரணும். எல்லா விசுவாச மக்களும் வெறுங்கையா ஆலயத்துக்கு வரக்கூடாது. நாம பெற்ற சந்தோஷத்தை மற்றவர்களுக்கு சொல்லி அவர்களை இந்த ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரணும். அந்த ஊழியம் செய்யறதுக்கு நீ பயப்படாத. உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். கண்களை மூடுவோம், முழங்கால் படிடுவோம். இந்த காலை நேரத்துல இம்மானுவேல், கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார். அன்பு சகோதரனே, சகோதரியே, எனக்கு யாரும் இல்லை அப்படின்ற அங்கலாய்ப்போடு நீ வந்திருக்கிற உன்னை கர்த்தர் பார்க்கிறார். உன்னை பார்த்து சொல்றாரு, இம்மானுவேல் உன்னோடு கூட இருக்கிறார்.